கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உபவாசத்தை பற்றி பார்ப்போமா? உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உண்மையாம் உபவாசம் எது? உண்ணாமல் இருப்பதாது. உள்ளத்தில் அன்பினையே பேணாமல் உடல் தன்னை ஒடுக்கினால் போதுமா? உடல் தன்னை ஒடுக்கினால் உபவாசம் இருப்பது அல்ல என்று நமது ஆண்டவர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை ஆண்டவர் இவ்வாறாக உபவாசம் இருப்பதை பற்றி நமக்கு கற்றுத் தருகிறார். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனிதர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுகு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நாம் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல நாம் உபவாசியாமல் அந்தரங்கத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா காணும்படியாக மாத்திரமே நாம் உபவாசம் செய்ய வேண்டும். வருகின்ற இந்த 40 நாட்கள் உபவாசத்தில் நாம் எப்படியாக உபவாசம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். நம்முடைய முகம் வாடலாக காணப்படாத வண்ணம் நம் ஆண்டவரிடத்திலே உபவாசம், அதாவது ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பது, அவரோடு வாசம் செய்வதுதான் உபவாசம். அப்படியாக நாம் காணப்பட்டால் மாத்திரமே அவருக்கு பிரியமுள்ள உபவாசம் இருப்பதாக காணப்படும். கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேகர் கிட்டத்தட்ட 190% பேர் வேலை பார்ப்பவர்களாகத்தான் காணப்படுவோம். இந்த வேலை பார்க்கும் பொழுது நம்முடைய கடமையில் எந்த வகையிலும் நாம் தவறாமல் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதவனும் நாம் வேலை பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய சீசரிடத்துல கேட்டாரு, 1 மணி நேரமாவது எனக்காக நீங்க விழித்திருக்க கூடாதான்னு. அப்ப நாம இந்த 40 நாட்கள்ல நம்முடைய தூக்கத்தை அதில் 1 மணி நேரம் நாம் வெறுத்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய உபவாசம் யாருக்கும் முன்பாக நம்முடைய முக வாடலாக காணப்படாது. நம்முடைய ஜெபம் அவரோடு கூட வாசம் செய்வதாக, அவரோடு ஒரு நண்பனிடம் பேசுவது போல பேசுகிற பிரகாரமாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய உபவாசம் எந்த காரணத்திற்காக அவருடைய சமூகத்துல காணப்படுகிறோமோ அந்த காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது உதவிகரமாக காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய நித்திரையின் நேரம் அதில் 1 மணி நேரம் ஆண்டவருக்கு நாம் செலவழித்து உபவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைபெடுவார், நம்முடைய காரியங்களை நமக்கு அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலம் வெளிப்படுத்துவார். சிலர் வேற உணவை வெறுத்து உபவாசம் என்பார்கள். சிலர் நான் தலைக்கு 40 நாளும் நான் பூ வைக்க மாட்டேன், 40 நாளும் நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு உபவாசம் இருப்பாங்க. ஆனா இப்படியாக அவர்கள் இருப்பது அவரவர் விருப்பத்தை பொறுத்துதான். ஆனால் எந்த விருப்பமும் மற்றவர்களுடைய பார்வையில ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாத வண்ணம் நாம் காணப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் நமது ஆண்டவர் ஆத்துமா ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்கி சேரத்தக்கதாக நாம் ஒடுக்கியவர்களாக அவருடைய சமூகத்தில் நம்முடைய நேரத்தை அதிகமாக கூட்டி கொடுத்து நாம் உபவாசிப்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைய நாட்கள்ல மோசே 40 நாளும் தண்ணீர் கூட அருந்தாம உபவாசித்தான். அவருடைய சரீரம் செத்து போனதாக தான் காணப்பட்டது. ஏன்னா தண்ணீர் குடியாமல் 3 நாள் இருக்க முடியும், உணவு இல்லாமல் 1 வாரம் இருக்க முடியும். ஆனால் மோசே 40 நாளும் தண்ணீர் அருந்தாமல் உணவு அருந்தாமல் அவன் காணப்படுவானே, ஆனால் அவனுடைய சரீரம் செத்ததாகத்தான் காணப்படும். ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறவனாக அவனுடைய ஆத்துமா ஆண்டவரோடு 40 நாளும் வாசம் செய்தது. அந்த உபவாசம் ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருக்க நெருங்கிய தொடர்பினாக அவன் நமக்காக நியாயப்பிரமாண கற்பனைகளை பெற்றுக்கொண்டவனாக வந்தான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பாடுகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த 40 நாட்களை ஆண்டவருடைய சமூகத்துல பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்திக் கொள்வோமே. ஆனால் நம்முடைய உபவாசம் நமக்கும் பிரயோஜனம் உள்ளதாக, நம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். மனுஷர்கள் காணும்படியாக நம்ம உபவாசம் இராத வண்ணம் ஆண்டவர் விரும்பும் வண்ணமாக அவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக, அவரோடு பேசுகிற பிள்ளைகளாக, அவரோடு வாசம் செய்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது நம்முடைய உபவாசம் ஆண்டவர் விரும்பும் வண்ணமாக நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.
ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, உபவாசம் என்று நாங்கள் மனுஷர் காணும்படியாக மாயக்காரரை போல இல்லாதவனும் அப்பா 1 மணி நேரமாவது உம்முடைய சமூகத்துல நாங்க காத்திருந்து உம்மோடு வாசம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை செய்ய வேண்டும் என்று பொற்பாதம் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. இந்த 40 நாள் உபவாச நாட்களிலும் 2 டேஸ்ல அப்பா தகப்பனே, நாங்கள் இன்னுமா எங்கள் பாவங்களை விட்டு உதறி உம்முடைய சமூகத்துல நாங்க கிட்டி சேர, நாங்கள் உம்முடைய சமூகத்துல வரும் பொழுது உம்முடைய நித்திய ராஜ்யத்தில நாங்கள் பங்கடையத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்த இந்த நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீ கிருபை செய்யும். அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தரப்போகிற தயவுக்காக கொடா கொடி சொசம் செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆண்டு வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.